வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். அவர் இறங்கியிருக்காரு. 234 தொகுதியில வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா, அது ஒரு சின்ன சந்தேகம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது. எனக்கு மட்டுமில்ல, இன்னைக்கு எல்லா பெரிய புலிகள் ஒரு தேர்தல் பத்தி பேசும்போது 234 இடத்துல ஒரு வேட்பாளர்களா இருக்கிறாங்களான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் அவருக்கு வாழ்த்துக்கள். வேற ஏதாவது இருக்கா? திமுகவுடைய கூட்டணி தான், திமுக தான் எதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2 பேர் தான் போட்டியிடணும், மற்ற யாரும் இந்திய கூட்டணியே போட்டியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் வழியில நான் தான் ராஜானா எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமை விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற போறது தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்க சார்பா தமிழகத்துல இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக நிச்சயமாக வருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கட்சிக்காக வேலை செய்யறோம். கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் செய்வோம். திமுக ஒரு தீய சக்தியை உழைக்கணும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது கடந்த 5 வருடத்துல எந்த ஒரு வளர்ச்சி இல்லாம, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம, பசங்களுக்கு போதைப் பொருட்கள் ஈஸியா கைக்கு கிடைக்கிற மாதிரி, பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு போதைப் பொருட்கள் அப்புறம் கள்ளச்சாரம் அதெல்லாம் ஈஸியா கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா கரப்ஷன் சொல்லும் போது உச்சத்துல இருக்கு. கரப்ஷன் தமிழகத்துல ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி, ஒரு ஏற்கனவே 10 லட்சம் கோடி அவங்களுக்கு கடன் வேற இருக்கு. சோ எந்த வளர்ச்சி இல்லாம நம்ம இன்னைக்கு தமிழகம் பார்க்கும்போது ஒரு மாற்றங்கள் வந்தாதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிட்டு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தாதான் தமிழகத்துல ஒரு நிறைய மாற்றங்கள் எங்களால பார்க்க முடியும். ஆட்சியில பங்குன்ற ஒரு பிரச்சனை ஏற்படுதுல, எந்த ஆட்சி அமைந்தாலும் அப்ப அடுத்து வர ஆட்சியில பாஜக பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களா தமிழகத்துல? நீங்களே ஏன் முடிவுக்கு வரீங்க? இதுக்கு பியூஷ் கோயல் அவர்கள் இருக்கிறாரு, அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். அவர் இறங்கியிருக்காரு. 234 தொகுதியில வேட்பாளர்கள் இருக்கிறாங்களா, அது ஒரு சின்ன சந்தேகம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது. எனக்கு மட்டுமில்ல, இன்னைக்கு எல்லா பெரிய புலிகள் ஒரு தேர்தல் பத்தி பேசும்போது 234 இடத்துல ஒரு வேட்பாளர்களா இருக்கிறாங்களான ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பட் அவருக்கு வாழ்த்துக்கள். வேற ஏதாவது இருக்கா? திமுகவுடைய கூட்டணி தான், திமுக தான் எதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2 பேர் தான் போட்டியிடணும், மற்ற யாரும் இந்திய கூட்டணியே போட்டியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் வழியில நான் தான் ராஜானா எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமை விஜய் அவர்களுக்கு இருக்கு. ஆனா இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற போறது தேசிய ஜனநாயக கூட்டணி. எங்க சார்பா தமிழகத்துல இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக நிச்சயமாக வருவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கட்சிக்காக வேலை செய்யறோம். கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் செய்வோம். திமுக ஒரு தீய சக்தியை உழைக்கணும். திமுக ஆட்சியில் இருக்கும்போது கடந்த 5 வருடத்துல எந்த ஒரு வளர்ச்சி இல்லாம, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம, பசங்களுக்கு போதைப் பொருட்கள் ஈஸியா கைக்கு கிடைக்கிற மாதிரி, பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்களுக்கு போதைப் பொருட்கள் அப்புறம் கள்ளச்சாரம் அதெல்லாம் ஈஸியா கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா கரப்ஷன் சொல்லும் போது உச்சத்துல இருக்கு. கரப்ஷன் தமிழகத்துல ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி, ஒரு ஏற்கனவே 10 லட்சம் கோடி அவங்களுக்கு கடன் வேற இருக்கு. சோ எந்த வளர்ச்சி இல்லாம நம்ம இன்னைக்கு தமிழகம் பார்க்கும்போது ஒரு மாற்றங்கள் வந்தாதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிட்டு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தாதான் தமிழகத்துல ஒரு நிறைய மாற்றங்கள் எங்களால பார்க்க முடியும். ஆட்சியில பங்குன்ற ஒரு பிரச்சனை ஏற்படுதுல, எந்த ஆட்சி அமைந்தாலும் அப்ப அடுத்து வர ஆட்சியில பாஜக பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களா தமிழகத்துல? நீங்களே ஏன் முடிவுக்கு வரீங்க? இதுக்கு பியூஷ் கோயல் அவர்கள் இருக்கிறாரு, அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணுவாங்க.